எங்களுடைய வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் மதிப்புமிகு தனி அலுவலர் கலைமகள் சபா அவர்களிடம் வழங்கியிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், கலைமகள் சபா 1986 ஆரம்பிக்கப்பட்டு அந்த ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 20 ஆண்டு கால திட்டமாக அது உருவாக்கப்பட்டு 25/2/2006 கலைமகள் சபாவில் சேரக்கூடிய உறுப்பினர்களுக்கு அனைவரையும் லட்சாதிபதிகளாக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய நோக்கத்தோடு உலகத்திலேயே இந்த கலைமகள் சபாவில் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அப்படி சேர்க்கப்பட்ட உறுப்பினரிடமிருந்து ஒரு சிறிய சந்தாவாக அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட தொகையிலிருந்து அவர்களது பெயரிலேயே நிலங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது, கட்டிடங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த சபா 1986 ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருந்த பொழுது 1998 கலைமகள் சபா முடக்கப்பட்டது. இந்த திட்டம் 20 ஆண்டு கால திட்டம். 25/2/2006 இந்த கலைமகள் சபாவை முடித்து அதில் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் முழு பங்கு உறுப்பினர் என்ற அடிப்படையிலே முதலில் சேர்ந்த 5000 உறுப்பினர்களுக்கு முழு பங்கு உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு 16 லட்சம் பெறக்கூடிய ஒரு குறியீடாகவும், அரை பங்கு உறுப்பினராக சேரக்கூடியவர்களுக்கு 8 லட்சம் பெறக்கூடிய குறியீடாகவும், அரைக்கால் பங்கு உறுப்பினராக சேரக்கூடியவர்களுக்கு 2 லட்சம் குறியீடு பெறுகிறவர்களாகவும் சேர்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த கலைமகள் சபாவிலே சேர்க்கப்பட்ட உறுப்பினருடைய குடும்பங்களிலே அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திருமண நன்கொடை முழு பங்கு உறுப்பினர் என்று சொன்னால் 25,000, அரைக்கால் பங்கு உறுப்பினர் என்றால் 5,000, அந்த உறுப்பினர் மரணமடைந்து விட்டால் மரண பண்டு தொகையாக 10,000 ரூபாய். அதே போல அந்த உறுப்பினருடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்வி கலாச்சாரம் என்ற அடிப்படையில் அதை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு கல்வி ஊக்கப்பரிசுகளும் நினைவு பரிசுகளும் வழங்கி அந்த உறுப்பினருடைய குழந்தைகள் நன்றாக படிப்பதற்காக அந்த கல்வி கலாச்சாரத்தை ஊக்குவித்து வந்தது. அதே போல அந்த உறுப்பினருடைய வீட்டுமனை புது விழா, கிரகப்பிரவேசம் மற்றும் காதணி விழா, பூப்பு நன்னீரட்ட விழா என்று சொல்லக்கூடிய அந்த உறுப்பினருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் அவர்களுக்கு சபா சார்பிலே நன்கொடையாக வழங்கப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 1997 ஆண்டு திருமண நன்கொடை மட்டும் 12,745 உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. குடும்ப கூதுகள விழாவிற்காக 1,450 பேர்களுக்கு வழங்கப்பட்டது. மரணப்பண்டு 2,292 பேர்களுக்கு வழங்கப்பட்டது. கலை நிகழ்ச்சிகள் 1041 கலை நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு அந்த குடும்பங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த உறுப்பினருடைய குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி ஊக்க பரிசும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது. ஆகவே இப்படி உலகத்திலேயே யாரும் வழங்க இயலாத அளவிலே அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அரசும் கூட இந்த அளவிற்கு மக்களுக்கு செய்யாத ஒரு புரட்சியை கலைமகள் சபா செய்து வந்தது.
1997 கிட்டத்தட்ட இந்த சபை முடக்கப்பட்ட சூழ்நிலையில் 98 முடக்கப்பட்டது. இன்னும் அந்த சபா முழுமையாக நடைபெற்று 25/2/2006 நிறைவேற்றிருந்தால் அத்தனை பேரும் இன்றைக்கு லட்சாதிபதிகளாகவும் முதலாளிகளாகவும் 6 லட்சம் குடும்பங்கள் இருந்திருக்கும். அந்த 98 முடக்கப்பட்ட பொழுது 13,500 ஏக்கர் நிலங்கள் தமிழகம் முழுவதும் மட்டும் வாங்கப்பட்டு அந்த நிலங்கள் அத்தனையும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய சாலையினுடைய ஒட்டியவாறு வாங்கப்பட்ட நிலங்கள். அதனுடைய மதிப்பு அன்றைக்கு ஒரு சதுரடிக்கு 10 ரூபாய் என்று போட்டாலும் கூட 13,500 கோடி ரூபாய் அன்றைக்கு மதிப்பு, சொத்தினுடைய மதிப்பு. எப்பொழுது? 1997. அது மட்டுமல்லாமல் அவரிடம் வசூலிக்கப்பட்ட தொகையிலிருந்து நிலங்கள், கட்டிடங்கள் தமிழகத்திலே, கர்நாடகாவிலே, ஆந்திராவிலே, டெல்லியிலே போன்ற இடங்களிலெல்லாம் கட்டடங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கட்டடங்களுடைய மதிப்பெல்லாம் பல 100 கோடிக்கு மேலே இருக்கிறது. ஆக கலைமகள் சபா உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சொசைட்டியாக இது உருவெடுத்து நடைபெற்று கொண்டிருந்த இந்த நேரத்தில் யாரோ சில காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த சபை முடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முடக்கப்பட்டது. அதற்கு பின்பு கலைமகள் சபானுடைய சொத்துக்களை எல்லாம் பராமரிப்பதற்கும் அதை கண்காணிப்பதற்குமாக ரிசீவர் கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த ரிசீவர் கமிட்டி இந்த சபானுடைய உறுப்பினர் பெயரில் இருக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் எல்லாம் உறுப்பினரிடம் வசூலிக்கப்பட்ட தொகையிலிருந்து உறுப்பினர்களுக்காக வாங்கப்பட்ட நிலம் என்றுதான் ஒவ்வொரு பத்திர பதிவுகளிலும் இருக்கும். இது அத்தனையும் ஒரு கூட்டுடைமையாக ஜாயிண்ட் ஓனர்ஸ் என்ற அடிப்படையிலே அந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வாங்கப்பட்ட சொத்துக்களிலே ரிசர்வ் கமிட்டி 870 ஏக்கர் 13 ஏக்கர் நிலங்களை விற்பனை செய்து விட்டார்கள். அன்றைக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே தொகை கலைமகள் சபாவுடைய வங்கி கணக்கிலே இருப்பாக இருந்தது. ஆக இவ்வளவு பெரிய தொகை, 13,500 ஏக்கர் நிலம், 40 கட்டிடங்களுக்கு மேல், ஆக பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புமிக்க சொத்துக்களாக இருந்து வருகிறது. இந்த நிலையிலே ரிசர்வ் கமிட்டி சரியாக செயல்படவில்லை. அவர்கள் இந்த சங்கத்தினுடைய பைலாப்படி, அந்த குறியீட்டின்படி, உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டிய குறியீட்டின்படி அவர்கள் வழங்கி அதை செயல்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் சொத்துக்களை அவர்கள் மதிப்புமிக்க அந்த சொத்துக்களை எல்லாம் குறைந்த விலையிலே விற்பனை செய்திருக்கிறது. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் அந்த சொத்துக்களை எல்லாம் அவர்கள் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ரிசர்வ் கமிட்டி தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் 1/11/2021 அந்த ரிசீவர் கமிட்டி கலைத்து பத்திரப்பதிவுத்துறை வசம் ஒப்படைத்தார்கள். பத்திரப்பதிவுத்துறையின் மூலமாக உதவி தலைவர் பதவிக்கு நிகரான அலுவலரை பத்திரப்பதிவுத்துறையில் இருந்து இதற்கு தனி அலுவலர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அப்படி நியமிக்கப்பட்ட தனி அலுவலர்
ஒரு ஆண்டுக்கு ஒருவர் என்ற அடிப்படையில் 2021 இருந்து இந்த 2025 வரை 4 அலுவலர்கள் மாற்றம் செய்யப்பட்டார்கள். ஆக அவர்கள் இந்த சபாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் கட்டிடங்களையும் இருக்கக்கூடிய அந்த இருப்பாக இருக்கக்கூடிய அன்றைக்கு ரிசர்வ் கமிட்டி தனியாரிடத்தில் 94 கோடி ரூபாய் இருப்பாக இருக்கிறது என்று சொல்லி கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அதே போல நிலங்கள் 12,176 ஏக்கர் நிலங்கள் விற்பனை செய்யாமல் இன்னும் நிலமாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். கட்டடங்கள் அப்படியே விற்பனை செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லி ரிசர்வ் கமிட்டியினுடைய அவருடைய அறிக்கையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு வந்த தனி அலுவலர்கள் இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த உறுப்பினர்களுக்கான அந்த பைலாவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குறியீட்டின் அடிப்படையிலே உறுப்பினர்களுக்கான அந்த உரிமைகளையும் பலன்களையும் இதுவரையில் தரவில்லை. ஆக இது சம்பந்தமாக கோவை சேர்ந்த திரு கருப்பண்ணன் என்பவர் தனி அலுவலருடைய செயல்பாடுகளிலே திருப்தி இல்லை, இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் தலைமையிலே ஒரு ஜாயிண்ட் கமிட்டியை அமைத்து இதை வேகமாக செயல்படுத்த செய்ய வேண்டும் என்று சொல்லி திரு கோவை சேர்ந்த கருப்பண்ணன் அவர்கள் மேல்முறையீட்டு வழக்கு எண் 472/2024 படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இறுதியாக 24ஆம் தேதி 24/4/2024 விசாரணைக்கு வந்தது. அதற்கு அடுத்தபடியாக 25/4/2025 விசாரணைக்கு வந்த பொழுது மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தலைமை சபானுடைய நிலங்கள் எவ்வளவு ஏக்கராக்கள் இருக்கிறது, அதில் எத்தனை பேர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள், அந்த நிலங்களிலே எவ்வளவு மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது என்ற விவரம் கேட்க பொழுது தனி அலுவலர்கள் சார்பில் எந்தவித புள்ளி விவரங்களையும் தாக்கல் செய்யப்படவில்லை. இதை கருத்தில் கொண்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எதிர்மனதாக சேர்க்கப்பட்டு 33 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் கலைஞர் சபா பெயரில் உள்ள நிலங்களை எல்லாம் கள ஆய்வு செய்து அந்த நிலங்களினுடைய தற்போதைய நிலவரத்தை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் உத்தரவு வழங்கி இருக்கிறார்கள். 33 மாவட்ட ஆட்சித்தலைவர்களை எதிர்மனர்களாக சேர்க்கப்பட்டு 29/4/2025 உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். தனி அலுவலர் அவர்கள் 24/2025 விசாரணைக்கும் பொழுது நிலங்களுடைய பத்திரங்களுடைய எண்ணிக்கை 3088 தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பின்பு 29/5/2025 3677 பத்திரங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 1/11/2021 மாண்புமிகு நீதிமன்றத்தில் ரிசர்வ் கமிட்டி தாக்கல் செய்த அந்த உத்தரவில் 5,33,056 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எனவும் இதிலே தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் 4,20,084 உறுப்பினர்கள் என்றும் அதில் 1,72,000 உறுப்பினர்களுக்கு 40% தொகை வழங்கப்பட்டிருப்பதாகவும்
தெரிவித்திருக்கிறார்கள். அதை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு 16/5/2025 இப்பொழுது கலைமல் சபானுடைய தனி அலுவலராக பதவி வகிக்கக்கூடிய பத்திரப்பதினுடைய தலைவர் ஐஜி அவர்கள் 16/5 ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்தியிலே என்ன தெரிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கலைமல் சபா சங்கத்தில் சுமார் 6,50,000 உறுப்பினர்கள் சந்தார்களாக பதிவு செய்துள்ளார்கள் என்று அந்த செய்தி குறிப்பிலே தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கலைமல் சபானுடைய அலுவலராக நியமனம் செய்த பிறகு சங்கத்தின் செயல்பாடுகளை துரிதப்படுத்துவதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. கலைமல் சபா சங்கத்தின் மூலமாக வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் கணினி மயமாக்கப்பட்டு அந்த சொத்துக்களின் ஆவணங்கள் அனைத்தும் ஒளிவருடம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது அதை பற்றியான புள்ளி விவரங்கள் சமர்ப்பிக்கப்படாததால் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை எதிர்மனர்களாக சேர்க்கப்பட்டு நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. மேலும் சங்கத்தின் சார்பாக வாங்கப்பட்ட சொத்துக்களில் இதுவரை பட்டா மாறுதல் செய்யாமல் இருந்த இணைகளுக்கு பட்டா மாறுதல் உத்தரவுகள் பெற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சந்தா செலுத்திய தொகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் கணினி மயமாக்கப்பட்டுள்ளன. ஏறத்தாழ 6,50,000 உறுப்பினருடைய விவரங்கள் கணினி மயமாக்கப்பட்டு அதற்கான தனியாக ஒரு மென்பொருள் தயாரிக்கப்படும் தெரிவித்திருக்கிறார். 1/11/2021 ரிசீவர் கமிட்டி சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட அந்த அறிக்கையின்படி 1/11/2020 சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் 5,33,356 உறுப்பினர்கள் என்றும் அதில் தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் 4,20,084 என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு தனி அலுவலர் கலைமல் சபானுடைய தனி அலுவலர்கள் இந்த 16/5/2020 செய்தி குறிப்பில் 6,50,000 உறுப்பினருடைய விவரங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். ஆக இது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. இந்த கணக்கு அன்றைக்கு 2021 சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவிலேயே தெரிவித்திருக்கிறது. அதாவது 5,00,000 உத்தரவில் 5,33,356 என்று தெரிவிக்கப்பட்டது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு. ஆக எங்களுடைய கோரிக்கை என்கிறது சார், எங்களுடைய இன்றைக்கு தலையாய கோரிக்கை என்னன்னா, உறுப்பினர்களுடைய பேர் ஆர் ரங்கராஜ், தலைவர் கலைமல் சபா உறுப்பினர் பாதுகாப்பு சங்கம். கலைமல் சபா உறுப்பினர் பாதுகாப்பு சங்கம். சார், எங்களுடைய மிக முக்கியமான உறுப்பினருடைய அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கைகள் என்னவென்று சொன்னால், கலைமல் சபாவில் அந்த உத்தரவிலே தெரிவிக்கப்பட்டபடி தகுதி வாய்ந்த 4,20,084 உறுப்பினர்கள் என்று கணக்கின் அடிப்படையில் இந்த சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய 12,176 ஏக்கர் நிலங்கள், அதே போல வங்கியில் இருப்பாக இருக்கக்கூடிய 120 கோடி ரூபாய், அதே போல 40 கட்டிடங்கள்,
இத்தனையும் இன்றைக்கு கணக்கு போட்டால் பல ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கும். ஆக இது யாருடைய சொத்து? அத்தனை பேர் உறுப்பினருடைய சொத்து. உறுப்பினரிலிருந்து வசூலிக்கப்பட்ட தொகையிலிருந்து உறுப்பினர்களுடைய பெயரிலே வாங்கப்பட்ட சொத்து. இது எல்லாமே ஜாயிண்ட் ஓனர்ஸ், கூட்டுடைமை சொத்து, குடும்ப சொத்து. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சொத்துக்களை உறுப்பினர்களுக்கு தான் பைலாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, கலைமகள் சபா திட்டம் உருவாக்கப்படுகிற பொழுது பைலா தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பைலாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உறுப்பினர்களுக்காக வாங்கப்பட்ட இந்த நிலம் உறுப்பினர்களே பிரித்து கொள்ள வேண்டும் என்றுதான் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா, எங்களுடைய சொத்துக்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். அந்த சொத்துக்களை நாங்கள் பிரித்துக் கொள்கிறோம். எங்க சொத்து இது, எங்க கட்டடம், வங்கியில் இருக்கக்கூடிய பணம் எங்க பணம். ஆக எங்க பணத்தை பத்தியோ எங்க சொத்தை பத்தியோ என்ன நடக்குது என்பதே உறுப்பினர்களுக்கு யாருக்கு எதுவுமே தெரியாது. ஆக இவ்வளவு பெரிய சொத்துக்கள், இவ்வளவு பெரிய உறுப்பினரை கொண்ட இந்த இயக்கத்திற்கு ஒரே ஒரு தனி அலுவலரை வைத்து நிர்வாகம் செய்து, ஆக இத்தனை பேருடைய வாழ்வாதார பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? அது கிட்டத்தட்ட 98 கலைமகள் சபா முடக்கப்பட்டு இன்றைக்கு 27 ஆண்டுகள் கடந்து விட்டது. உறுப்பினர்களுக்கெல்லாம் 60லிருந்து 75 வரையில் வயதாகிவிட்டது. எல்லாம் வயதானவர்கள். அது மட்டுமல்ல, இதுல நிறைய பேர் மரணமடைந்து விட்டனர், இதை அனுபவிக்காமலேயே. ஆகவே இந்த 27 ஆண்டுகளாக இந்த பிரச்சனையை இன்னும் தீர்க்கப்படவில்லை. நாங்க வேற ஒருவரிடம் சொத்தை எடுத்துக் கொடுக்க சொல்லியோ அல்லது நாங்களெல்லாம் எங்க சொத்தை இழந்துட்டோம், இதற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கல. எங்க சொத்து எங்க கிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதை பங்கு போட்டு பிரிச்சுக்கிறோம் என்று சொல்லிதான் நாங்க கேட்கிறோம். நாங்க இப்ப கோர்ட்லயும் எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அந்த கோர்ட்லயும் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை இன்னும் இறுதி தீர்ப்பு வரவில்லை. வருகின்ற 13/6/2025 கூட விசாரணை தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் நீதிமன்றத்திலும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுதலையும் கோரிக்கையையும் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதே போல இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அலுவலர்களிடமும் எங்களுடைய தாழ்மையான இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆகவேதான் எங்களுடைய சொத்துக்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். இல்லையா இந்த உறுப்பினர்கள் சார்பாக எங்களை அதில் ஜாயின்ட் கமிட்டியாக உருவாக்கி அந்த சொத்துக்களை எல்லாம் கணக்கிட்டு உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய பங்கு சதவீதத்தின் அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில், அந்த குறியீட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான். அதில் என்ன இருக்குதோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அதில் எவ்வளவு இருந்தாலும் சரி, அந்த பங்கு விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு உண்டான அந்த குறியீட்டின் அளவின்படி நாங்கள் பங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்ல, ஆதரவு தருவார்கள். ஏன்னா அவர்களுடைய சொத்து தானே, அவர்களுக்கு பலன் கிடைக்கின்ற பொழுது ஏன் அவங்க ஆதரவு தெரிவிப்பார்கள்? அவங்களுக்கு ஒண்ணு வஞ்சகமோ துரோகமோ அல்லது அவர்களுக்கு எந்த இழப்பு இல்லையே. நாங்க கோர்ட்டு கிட்ட அதான் கேட்கிறோம், எங்க சொத்து எங்களை ஜாயின்ட் கமிட்டியை போடுங்க, வெளிப்படைத்தன்மை வேண்டும். அந்த சொத்து என்ன விலைக்கு அப்படியே வித்தாலும் என்ன விலைக்கு விக்குது, என்ன நடக்குது என்பது. ஆமா, இல்ல வெளிப்படைமை தன்மைக்கு தான் ஜாயின்ட் கமிட்டி போடுங்கன்னு சொல்றோம். எங்களை எங்க சொத்து எங்க பேர் இருக்கிற சொத்து எங்களை அதில் உள்ளடக்கி ஜாயின்ட் கமிட்டி போட்டு அதை செயல்படுத்துங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.